ஆதீனத்திற்கு எதிராக அவதூறு பரப்பிய வழக்கறிஞர் மீது மயிலாடுதுறை டிஎஸ்பி அலுவலகத்தில் இந்து அமைப்பினர் புகார் மனு அளித்துள்ளனர். தருமபுரம் ஆதீனத்திற்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை டிஎஸ்பி அலுவலகத்தில் இந்து அமைப்பினர் புகார் மனு அளித்தனர். இந்து எழுச்சி பேரவை மாநில தலைவர் பழ சந்தோஷ்குமார் தலைமையில் அகில பாரத மக்கள் கட்சி, இந்து புரட்சி முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்பினர் கூட்டாக வந்து இந்த மனுவை அளித்தனர். இந்து எழுச்சி பேரவை மாநில செயலாளர் ஜெயஸ்ரீ தேவன் அளித்த புகார் மனுவில் தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் மற்றும் திருமணம் குறித்து வீண் விளம்பர ஆதாயத்திற்காக சிறுமைப்படுத்தி வழக்கறிஞர் என்ற பேரவையில் தொடர் அவதூறுகள் மற்றும் பிரிவினைவாதம் பேசி சமூக அமைதியை சீர்குலைக்க முயற்சிக்கும் சங்கமித்ரன் ஆசீர்வாதம் என்ற நபர் மீது உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கல்விச்சாலைகள், அன்னதான கூடங்கள் அமைத்து மக்கள் நலப்பணிகளுக்காக அரசு முன்னெடுக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து பகுதிகளிலும் விளிம்பு நிலை மக்களுக்கான வாழ்வாதாரங்களை அமைத்து மக்கள் சேவையாற்றி வரும் தர்மபுர ஆதீனம் குறித்து சங்கமித்ரன் என்ற நபர் ஏப்ரல் 28ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் உண்மைக்கு புறம்பாக பொய் தகவல்களை பேசி அவதூறு செய்திகளை பரப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்து தர்மத்திற்கும் ஆதீனத்தின் நற்பெயருக்கும் களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்படும் அவர் மீது காவல்துறை உரிய சட்ட நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். சைவத்தையும் தமிழையும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகளாவிய அளவிலே சைவ சித்தாந்தத்தையும் தர்மத்தையும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய பங்கு தர்ம ஆதீனத்துக்கு இருக்கு. தர்மபுர ஆதீனத்தை தொடர்ந்து சிறுமைப்படுத்தக்கூடியவனும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் முன்னெடுப்பதை உள்ளபடியே வன்மையாக கண்டிக்கின்றோம். சங்கமித்ரன் என்ற வழக்கறிஞரானவர் கடந்த 28ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரகத்தில் சாதிய பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவனும் மதத்தை பற்றி சரியான புரிதல் இல்லாம மிக தவறான வகையில பேசி அவரை ஒரு சில மனுக்களை அவர் முன் வச்சு கொடுத்திருக்காரு. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அளவில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்துறைக்கும் அரசுக்கும் மிகப்பெரிய பங்கை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தர்ம ஆதீனத்திற்கு எந்தவித புரிதலும் இல்லாம சாதிய கோட்பாட்டோட மடம் இந்த மாதிரி தவறா போகுதுலாம் பேசுவது என்பது உள்ளபடி கண்டிக்கிறது. கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் பழமையான குருஞான சம்பந்தரால் ஸ்தாபிதம் செய்யப்பட்ட திருமணத்தை திருஞான சம்பந்தர் ஸ்தாபிதம் செய்தார்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று புரிதல் இல்லாது, மடத்தை பற்றிய அடிப்படை அறிவில்லாது பிதற்றுவதை அவர் வாடிக்கையா வச்சுட்டு இருக்காரு. மடத்தாரபரியத்தை பற்றி குரு பரம்பரை பற்றி முழுமையா தெரிந்து கொண்டு இது ஒரு தனிப்பட்ட ஸ்தாபிதம் ஆக அது வந்து மக்களுக்கு கொடுக்கணும் போகணுன்றதை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களோட மக்களாக இந்த அளவு நலிவடைந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனமா வந்து நம்முடைய தர்ம திறந்து கொண்டுட்டு இருக்கு. ஆனா இது போன்ற ஒரு குதற்றமான பேச்சை நான் வந்து வன்மையாக கண்டிச்சு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் கேட்டிருக்கோம். அவர் தொடர்ந்து இந்த அவதூறு பரப்புவதை நிறுத்தணும். இது போன்ற அவதூறு பரப்பு மீது மாவட்ட காவல்துறையானது நடவடிக்கை முன்வைக்கணும்னு நான் கேட்டு மனு கொடுத்துருக்கோம். சங்கமித்ரன் என்ற அந்த வழக்கறிஞர் மீது துறை ரீதியான நடவடிக்கையை பார் கவுன்சில் எடுக்கணும்னு கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாது காவல்துறை விரைந்து அவர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு நாங்கள் வந்து அழுத்தம் கொடுத்திருக்கோம். அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முன்வராவிட்டால் மிகப்பெரிய களப்போராட்டத்தை நாங்கள் எங்கள் தர்மத்தை காப்பதற்காகவும் எங்களுடைய மடாதிபதியுடைய நற்பெயர் காப்பாற்றுவதற்காகவும் நாங்கள் களத்திற்கு தயார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.